நேபாள பிரதமர் பி சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நேபாள பிரதமர் பி சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நேபாள அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் கிளர்ச்சி இரண்டாவது நாளாக நீடிக்கும் நிலையில் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நேபாள பிரதமர் பி சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நேபாள அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் கிளர்ச்சி இரண்டாவது நாளாக நீடிக்கும் நிலையில் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். நேபாள நாட்டிலே தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் மாணவர்கள், இளைஞர்களை உள்ளடக்கிய அந்த போராட்ட குழுவினர் தொடர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நேபாள நாட்டின் பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சமூக வலைதளங்களுக்கு 26 முக்கிய சமூக வலைதளங்களுக்கு விதித்திருந்த தடைக்கு எதிராக இளைஞர்கள், மாணவர்கள் பள்ளி சீருடையோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது இன்று இரண்டாவது நாளாக அந்த கிளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நேபாள நாட்டினுடைய அரசுக்கு எதிரான போராட்டமாக அது மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர்களுடைய வீடுகள், பிரதமருடைய வீடு என்று அனைத்து அதிகாரப்பூர்வ அமைச்சர்களின் இல்லங்கள், அரசு துறை அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் தீ வைத்துக் கொண்டு மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அரசுக்கு எதிராக நேற்று காலை முதலே பல்வேறு முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டன. கம்யூனிச பின்னணி கொண்ட நேபாளத்தினுடைய பிரதமர் சர்மா ஒலியினுடைய அரசிலே தற்பொழுது ஊழல் தலைவிரித்து ஆடுவதாகவும் அதை தட்டி கேட்டதன் காரணமாகத்தான் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டருக்கான அந்த எக்ஸ் வலைதள பக்கம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட முக்கியமான சமூக வலைதள கணக்குகளை அரசு முடக்கி வைத்து கருத்து சுதந்திரத்தை தடுத்திருப்பதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் வன்முறை வெறியாட்டமாக அது தற்பொழுது மாறி இருக்கின்றது. பார்க்கின்ற இடத்திலெல்லாம் காவல்துறையினர், ராணுவத்தை சார்ந்தவர்கள் என்ற அனைவரையும் தாக்கக்கூடிய அளவிலே மாணவர்கள், இளைஞர்கள் கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள். பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் காவல்துறை வாகனத்தை தீக்கிரையாக்கி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் அரசு எடுத்த முன் யோசனை இல்லாத நடவடிக்கைகள் காரணமாகவே நேபாளத்திலே மிகப்பெரிய அளவிலே வன்முறை வெடித்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் நேபாள நாட்டினுடைய பிரதமர் நாட்டை விட்டு தப்பித்துச் செல்வதற்கான முயற்சியில ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அவருடைய வீட்டை சுற்றி தொடர்ந்து அங்கு ஹெலிகாப்டர்கள் வலம் வந்தபடி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டினுடைய வளாகத்திற்குள்ளாகவும் ஏறக்குறைய 3 ஹெலிகாப்டர்கள் வரை நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. காட்மாண்டு விமான நிலையத்திலும் அவரை அழைத்துச் செல்வதற்கு தயார் நிலையிலே ஒரு விமானம் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக நேபாள நாட்டினுடைய பிரதமராக இருந்த சர்மா ஒலி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அவருடைய அமைச்சரவை சார்ந்த உள்துறை, வெளியுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளுடைய அமைச்சர்கள் நேற்று நள்ளிரவிலேயே தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருந்தார்கள்.